மீனா, நம்ம சந்தேகப்பட்டது கம்ப்ளீட்டா சரிதான் மீனா. நீ உடனே கிளம்பி ஸ்ருதியோட வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை வந்து முத்து சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னா வந்து, ஆமா பலகுரல் வீட்டுக்கு இப்போ உடனே கிளம்பி வா அப்படின்னா, அங்க எதுக்குங்க அப்படிங்கிறாங்க மீனா. இந்த ப்ரொடிக்ஷன்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரோஹிணி மேலதான் எனக்கு பெரிய டவுட் இருக்கு. அவ தான் ஏதாச்சும் வேணுனே பண்ணிருப்பாளோன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. அதுவும் என்ன வெளில துரத்துறதுக்காக தான் அந்த சாமியார் விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குமா, அது எப்படி கரெக்டா என் பேரை சொல்லுவாங்க? ஏன்னா நமக்கு இந்த ராசிலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அது எப்படி என் பேர் கரெக்டா சொல்லுவாங்கன்னு எனக்கு ஒரு குழப்பம் இருக்குங்க அப்படின்னு வந்து மீனா சொன்னதுக்கு அப்புறமா தான் முத்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விஷயத்த நேரா ரெஸ்டாரண்ட்ல போய் பேசுறாரு ஸ்ருதி கூட. அவர் அங்கே போயிட்டு அதே சமயத்தில் அங்கே வந்து இவரையும் வர வச்சிடறாங்க, ரவியும் வர வச்சிடறாங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி வந்து உட்காந்ததுக்கப்புறமா தான் ஒரே குழப்பமாக இருக்குது. குழப்பமாகி என்னதான் விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு வந்து ஸ்ருதி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அந்த சாமியார் அம்மா எங்கே இருப்பாங்கன்னு ஏதாச்சும் விஷயம் தெரியுமா அப்படின்னா, அந்த கோயிலில் தான் அந்த அம்மா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னு வச்சிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம உண்மை யார் தான் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிறத அடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா என்ன ஐடியா பரப்புறது அப்படின்னா வந்து அவங்க ஐடியாவை சொல்ல, அந்த ஐடியாவை கேட்டோன்னா முத்து சூப்பர், இதுதான் என்ன, நீயும் நானும் மட்டும் தான் அந்த வீட்டில் வந்து கரெக்டாக யோசிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சொன்னோடனே ரவி வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த சாமியார் அம்மாவை பார்க்க போகிறாங்க. அங்கே போய் வந்து வரிசையில் வேற உட்காந்துருந்து அந்த அம்மாவை பார்க்கறது கும்பலாக ஆள்லாம் இருக்க. அடுத்து இவங்க வந்து போயிட்டு, இல்லை நீங்கள் சொன்னது எல்லாமே படிக்கும், உங்களுக்கு கரெக்டாக குறியெல்லாம் பார்க்க தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆமாம் கரெக்டு தாம்மா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட பேசணும், தனியாக பேச முடியுமா அப்படிங்க. தனியாலாம் பேச முடியாதுமா, இங்கேயே பேசு அப்படின்னா வந்து, இல்லை ஒரு 1,00,000 ரூபா விஷயம் அப்படின்னா. 1,00,000 அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு 1,00,000 ரூபா விஷயம் அப்படின்னா, சரி வா 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 அப்படின்னா அங்கே பக்கத்தில் போய் ஒரு ரூமில் போய் வச்சு அங்கே வந்து என்னம்மா விஷயம் சொல்லு அப்படின்னு உடனே, இல்லை நீங்கள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த சாமியார், அதுவும் நீங்கள் சொன்னால் குறி சொன்னாலாம் வந்து படிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னென்னா எனக்கு வீட்டுக்கு வந்து நான் ஒரே பொண்ணு, எங்கள் அப்பாவுக்கு வந்து சொத்து வந்து நிறைய இருக்குது, ஆனால் வந்து அதை எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போவே இளமையில எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதனால் வந்து எனக்கு அந்த சொத்தை மட்டும் எப்படியா பிரித்து கொடுக்கறதுக்கு வழி வைக்கணும். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், உங்களுக்கு இப்போ கையில் வந்து 10,000 கொடுத்துட்றேன், நீங்கள் மட்டும் எங்கள் அப்பாவை அதை கொடுக்க வச்சிட்டீங்க, கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து குறி சொல்கிற மாதிரி சொல்லி, எங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒன்றுங்கிற மாதிரி சொல்லி எனக்கு மட்டும் அந்த பணத்தை வர வச்சிட்டிங்கன்னா நான் இன்னும் ஒரு 90,000 கொடுத்து உங்களுக்கு 1,00,000 ரூபா தரேன் அப்படிங்க. 1,00,000 நிஜமாவா அப்படின்னா, இதோ பிடிங்க அப்படின்னு கையில் 10,000 ரூபாயை வச்சுட்டு வந்து, இல்லைம்மா அதெல்லாம் வந்து சாமி விஷயத்தில் அப்படிங்கும் போதே அவங்க 10,000 வெளியே எடுக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு அவங்க வந்து மாற்றிடுறாங்க. சரிம்மா பார்த்துக்கலாமா, விடுமா, எல்லாம் உன் நல்லதுக்காக தானே, இல்லை உங்கள் வேற என்ன, நீ என்ன ஏமாத்தவா போகிற, உங்கள் அப்பா சொத்தை உனக்கு வர வைக்க போகிற அப்படின்னு வந்து கையில் காசை வாங்கிக்கிறாங்க. காசை வாங்கிட்டு இவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா தான் ரவி வர்றாரு. அவங்க ரவியுமே வந்து ஒழுங்காக பார்க்கல. ரவி ஒரு வீட்டுக்கு வர்றாரு. ரவி வீட்டுக்கு வந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவங்களை வந்து பார்த்துட்டு, இப்படி இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, எங்கள் அண்ணியை வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அப்படின்னோடனே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு யாருன்ட்டு. ஓ நீயாப்பா, நான் எதுவும் பண்ண முடியாதுப்பா, அதெல்லாம் வந்து குறி வந்து சாமி சொன்ன குறி அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா, எப்படியாச்சும் எங்கள் அண்ணியை வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படிங்க. உடனே அவங்க யோசிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு இவன்ட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கி திருப்பி அந்த பொண்ணை வீட்டில் விடுறதுக்கு ஏதாவது ஒரு பரிகார பூஜை இருக்குன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்ருதி இப்போ திருப்பி கால் பண்ணுறாங்க. இதான் அட்ரஸ், இங்கே வாங்க அப்படின்னோடனே அவங்க கிளம்பி நேராக அங்கே போனதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துவுக்கு கால் பண்ணி, என் டவுட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆனால் பின்னாடி யார் இருக்காங்கிறது மட்டும் தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, நீங்கள் கிளம்பி இங்கே வந்துங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மா அப்பா இருப்பாங்களே அப்படின்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க கிளம்பி அப்படின்னு வந்து முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா முத்துவும் கிளம்பி நேராக அங்கே போயிடுறாரு. ரவியும் அங்கே போயிட்டு ரவி வந்து ரவியும் முத்துவும் ரூம்குள்ளே இருக்காங்க. இந்த அம்மா உள்ளார வராங்க. உள்ளார வந்து அப்படியே முறைச்சி அப்படியே டெரா உள்ளார வந்து உட்காருங்க அப்படின்னு உட்காந்துட்டு, இங்கே தான் பூஜையை பண்ணிடுறாங்க. போது வீட்டில் நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது, வீட்டில் நிறைய வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், சண்டையும் சச்சரவுமா இருக்காமே அப்படின்னு கேட்க, ஆமாம் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் தான் அப்படிங்கும் போது, என்னம்மா சொல்கிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. கேட்கும் பொழுதே வந்து மூளை என்ன அப்படின்னா வந்து, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு வந்து அவங்க பூஜையை முடிக்கட்டும் அப்படின்னா அவங்க பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து டக்குன்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இந்த சொத்துனால தான் வந்து இந்த சொத்து குவிஞ்சிருக்கு,
ஆனால் அது ஒரே இடத்துல இருக்குது, அதனால தான் பிரச்சனை. இந்த சொத்தை வந்து 2 ஆக்கலை அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிடும். இப்போவே என்ன பண்ணுங்க அப்படின்னா சொத்தை வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து பாதியை கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கே பெரிய ஒரு உயிர் ஆபத்தே வந்துடும். நீங்கள் வந்து அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினோன்னே ஒரு ஷாக்காக எல்லாரும் மாற்றி மாற்றி சுதாவும் வாசுதேவனும் பார்த்துக்கும் பொழுதே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஃபுல்லாக அப்படியே வந்து கேட்டே இருந்துட்டு டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ருதி சிரிக்க ஆரம்பிச்சோன்னா என்னடா இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்ட்டு வந்து மேலே இருந்து வந்து முத்துவும் ரவியும் இறங்கி வராங்க. இறங்கி வரும்பொழுதே முத்து அதுக்கு முன்னாடி தான் கால் பண்ணிட்டார். மீனா வேற வந்து பக்கத்துலேயே தான் இருக்காங்க, ஏதோ பைக்கில் போயிட்டு பூ கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிளம்பி நேராக வீட்டுக்குள்ளே நுழைய எல்லாரும் மாற்றி மாற்றி உள்ளே நுழையிறத பார்த்து அவங்க ஷாக் ஆகி என்ன என்ன இவங்க எப்படி இங்கே அப்படின்னு வந்து கேட்க, அது என் புருஷன், அது என் வந்து அவரோட அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அப்படியே முடிச்சுட்டு பணம் கொடுத்தா எப்படி வேணாலும் அப்போ குறி சொல்லுவீங்க நீங்கள் அப்படி தானே அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து அப்படிலாம் இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது, ஏதோ நீ சொன்னியே ஏதோ பாவம் உங்கள் அப்பாவோட சொத்து உனக்கு வரணுங்கிறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன், உதவி பண்ண தான் வந்தேன் அப்படின்னு வந்து அவங்க சொன்ன உடனே அப்படிதான் யாருக்கோ உதவி பண்ணி எங்கள் வீட்டை விட்டு இந்த மீனாவை அனுப்ப பார்த்துருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு வந்து கேட்ட உடனே அப்படிலாம் இல்லைன்னு சரி ஓகே அப்போ அப்படியா அப்படி இல்லைங்கிறத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். என்கிட்ட நீங்கள் பணத்தை வாங்கும் போதே வந்து அந்த ஹேண்ட்பேக்லேயே ஒரு கேமரா வச்சுருந்தேன், அதில் நீங்கள் வாங்கினது ரெக்கார்ட் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் வந்து பேசுனது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ பணத்தை வாங்கிட்டு அவங்க சொன்ன விஷயத்த அப்படியே இங்கே வந்து சொல்லி அது கடைசியில் குறி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்கல்ல இந்த ட்ராமாவை நான் போலீஸ்காரங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அப்புறம் வாங்கின அந்த 10,000 ரூபாய் எங்க அப்படின்னு கேட்க அது செலவாயிடுச்சு அப்படின்னா சரி அப்போ அதுக்கும் சேர்த்து ஒரு கேஸை போட்டுருவாங்க, ஏமாத்திட்டாங்க இப்படி சீட்டிங் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ நான் கேஸ் போராட்டி கூட எங்கள் அப்பா கேஸ் போட்டால் கரெக்டாக செல்லும்ல அப்படின்னு வந்து கேட்டோன்னே அம்மா இது அப்படிலாம் பண்ணாதீங்கம்மா இதோ நான் வந்து ஏதோ வயிற்று பொழப்புக்காக சின்னதாக வந்து ஒரு இது பொய் சொல்ல ஆரம்பித்தேன், அப்புறம் அப்படியே அதில் நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க, அப்படியே தான் அதை பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படின்னா யாரு இதெல்லாம் பண்ண சொல்றது இந்த அம்மாவா அப்படின்னு வந்து ரோகிணியை காமிக்க, இல்லை அவங்க இதை சொல்லலை, அவங்க கடையில் போய் மட்டும் நானே தான் அந்த பொண்ணு பையனுக்கு வந்து திருப்பி பொண்ணு அவங்க ஒய்ஃபாக வருவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வாங்க, அதை மட்டும் தான் சொன்னேன், உங்கள் வீட்டு பிரச்சனைக்கு காரணம் இவங்க இல்லை அப்படின்னா அப்போ யார் காரணம் அப்படின்னு வந்து கேட்க எல்லாரும் சுற்றி நின்று கேட்டதுக்கப்புறமா வந்து அவங்க சிந்தாமணி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ சிந்தாமணி தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். சிந்தாமணி தான் பிளான் பண்ணி அப்போ என்ன வெள்ளத்துறதுக்காக பண்ணியிருக்காங்களா, அந்த அம்மா விடக்கூடாது அப்படிங்கும் பொழுது இதை ஃபுல்லாக படி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு வீடியோவில் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணாங்க எப்போ பணம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவங்களை சொல்ல வச்சு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ சிந்தாமணியை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறதோ இல்லை சிந்தாமணியை நேரடியாகவே இவங்க போய் கேள்வி கேட்குறதோ அப்படிங்கிற விஷயம் நடந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்படி நடக்குமா, இந்த அம்மாவை வச்சு உண்மையை வாங்குறதை இப்போ சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி அதே சமயத்தில் சிந்தாமணி அந்த வீட்டை அபகரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் அந்த விஷயத்தை செஞ்சுருவாங்களா, இல்லை சீக்கிரமாகவே சிந்தாமணி அந்த வீட்டை அபகரித்து விஜயாவே வெளில துரத்த போகிறாங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆனால் இதுக்கு நடுவில் அந்த கதை போகிற விதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தோணுதா, இதெல்லாம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, முன்னாடி பார்த்தோமா நான் ரெகுலராக பார்க்கறது இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் எந்த கேட்டகரி என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து சில பல சீரியல்களில் நடந்துகிட்டு இருக்கு. அதில் அழகே அழகில் அடுத்து இப்போ சுரேஷன் மதியுடைய கல்யாண ட்ராக் வேறு இருக்குது, அந்த ட்ராக்கை பற்றி உங்கள் கருத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.